ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். பன்னீர் பிரெட் பிஸா பண்ண போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் மேலே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண நான் பன்னீர் எடுத்துருக்கேன். சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. விதையெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துருக்கேன். சாஸஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிக்கணும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மயனஸ் சேர்த்துக்கிறேன். மயனஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ மைனஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம பிரெட் மேலே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இது மேலே எல்லாமே வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு பிரெட் ஸ்லைஸ் மேலே கொஞ்சமாக நான் பிஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை பிஸா சாஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக வந்து நான் சீஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ சீஸ் சேர்த்துட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் நிறையவே வச்சுக்கிறேன். இது போல் வெஜிடபிள் ஸ்டஃபிங் எல்லாமே வச்சுட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஆரிகனோ தூவிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் நான் தூவி விட்டுக்கிறேங்க. நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் கூட நான் துருவின சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், பிரெட் மேலே எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணியாச்சுங்க. அடுத்ததான் நம்ம பிரெட் பீஸா பண்ண இது போல் ஒரு தவா, அப்படி இல்லை அப்படின்னா தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இது போல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரெட் எடுத்து மேலே வச்சிடலாங்க. நான் வந்து ஒரு 2 பிரெட் பீஸா வந்து செஞ்சு வச்சுருக்கேன், அதை வச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி செஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரெட் பீஸா அளவுக்கு செஞ்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பிரெட் பீஸஸை மேலே வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு விட்டுறலாங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிரும். இடையில எடுத்து செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடியில் கருகிரும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பார்க்கும் போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பிரெட் பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுட சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.